Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியா கூட்டணி கூட்டம் நாளைக்கு அது எதற்காக கூடுகிறது? அதுல நம்ம முதலமைச்சர் ஏன் போல? அதற்கு என்ன எப்படி பார்க்கிறது? நம்ம முதலமைச்சர்ன்றதை விட திமுக தலைவர் ஏன் போல? தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு போகிறார் என்கிற போது முதலமைச்சர் தான் எல்லாவற்றிற்கும் போக வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. திமுகவை பொறுத்தவரையில் நீண்ட கால குற்றச்சாட்டு, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்குள்ள குற்றச்சாட்டு, ஒரு மாவட்ட செயலாளரை 30 ஆண்டு காலமாக வைத்திருப்பது. 30 ஆண்டு காலம் என்பது ஒரு தலைமுறை. மாற்றவே முடியாத மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை திரும்ப திரும்ப அவர்களே அதிகாரத்தில் இருக்கிறார்களே, சுழற்சி முறையிலே எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்கிற ஒரு குமுறல் திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியிலே உண்டு. தேர்தல் முடிவுக்கு வருகிற நேரத்திலே ஓட்டு போட போறான், 7ஆம் கட்ட தேர்தலுக்கு ஓட்டு போட போறாங்கிறதுக்கு முதல் நாள் போய் நீங்க தியானம் என்கிற பேர்ல போய் ஒரு பாறையில போய் உட்கார்ந்தா அது லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்த்துட்டு ஓட்டு போட போறவனுக்கு ஒரு உள்ளுணர்வுல பாருங்க அவர் தியானம் இருக்கிறாரு என்கிற ஒரு பெரும்பான்மை மத உணர்வுகளை தூண்டுகிற ஒரு மௌன பிரச்சாரம் என்று வேணாலும் அதை சொல்லலாம். ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? இது தியானம்னு யாராவது ஒரு ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? கார்பரேட் சாமியார்கள் வேணா ஒப்புக்கொள்ளலாம். உண்மையான பக்தி உடையவர்கள் இதுதான் தியானம் என்பதை ஒப்புக்கொள்வார்களா? நம்ம ஊரு துறவியாக இருக்கக்கூடிய புகழ்மிக்க சுவாமி விவேகானந்தாவினுடைய பாறையில போய் மோடி அவர்கள் தியானம் இருக்கிறாருன்னு மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனுடைய மனதுக்குள்ள ஒரு மௌன ரீதியான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு அசைவை அது உண்டாக்காதா? இது தேர்தல் பிரச்சாரம் கிடையாதா? திட்டம் போட்டு செய்றீங்க எப்படி? அதனா மேற்கு வங்க தேர்தல் நடக்கும் போது தான் உங்களுக்கு சுவாமி விவேகானந்தா ஞாபகம் வருமா உங்களுக்கு? பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாரு, அதிமுக அணைய போற விளக்கு, நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு அவர் ஏதோ பொடி வச்சு பேசுறாரு. அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. பாஜக தேர்தலுக்கு பின்பு சுக்குநூறாக உடையும் நான் சொல்றேன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து திடீர்னு டிடிவி தினகரனை பார்த்து நீ தான் அடுத்த அதிமுகவுக்கு தலைவர்னு அண்ணாமலை சொல்றாரு. ஓபிஎஸ் பார்த்து சொல்றாரு இவர் தலைமையில தான் இனிமே அதிமுக இயங்கும்லாம் அவர் சொல்றாரு. இது என்ன கரகாட்டக்காரன் காரா? யார் வேணாலும் வச்சுக்க முடியுமா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராஜகம்பீரன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப நம்முடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இங்க கன்னியாகுமரியில தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்று, நாளை இந்தியா கூட்டணியின் கூட்டம் டெல்லியில் நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இதுல நமக்கு இப்ப சற்று முன் கிடைத்த ஒரு செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்க பங்கேற்கல. அதற்கு பிறகு பிரதிநிதியை மட்டும் அனுப்புகிறார். திரு டிஆர் பாலு பங்கேற்பார்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மம்தா பானர்ஜி வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அங்க தேர்தல் இருக்குது ஆக்சுவலா நாளைக்கு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க போலன்றாரு. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல அந்த இந்தியா கூட்டணி கூட்டம் நாளைக்கு அது எதற்காக கூடுகிறது? அதுல நம்ம முதலமைச்சர் ஏன் போல? அதற்கு என்ன எப்படி பார்க்கிறது? நம்ம முதலமைச்சர்ன்றதை விட திமுக தலைவர் ஏன் போல? இந்தியா கூட்டணி தேர்தலிலே வெற்றி பெற்றால் அமைச்சரவையிலே பங்கேற்பது, யார் பிரதமராவது என்பது போன்ற ஒரு இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. இனி இதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்? இதுவரைக்கும் தேர்தல் வியூகத்தை அமைத்தவர்கள் இனி அதிகார பகிர்வு குறித்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு மேல் பிரச்சார உத்தியோ வியூகமோ வகுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 7ஆம் கட்ட தேர்தல் நாளை முடிய போகிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டமாக இந்த இந்தியா கூட்டணி என்ன செய்ய வேண்டும் என்பது பாரு. ஏன்னா ஒருவேளை பாஜக தனித்த மெஜாரிட்டி பெறாத பட்சத்தில் ஊசலாட்டமான நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதான் நான் நம்புறேன். அதை தாண்டி ஏதேனும் ஒரு அரசியலில் எது வேண்டாலும் நிகழலாம் என்கிற அடிப்படையில் சொல்றேன். ஒருவேளை ஏதாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிற பல காட்சிகளை பார்த்துருக்கிறோம். அது மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குகிற கூட்டணிகளை பேரம் பேசுகிற, குதிரை பேரம் பேசுகிற, அது மாதிரியான சாத்தியங்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது. யாருக்காவது பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இது போன்ற குதிரை பேரங்கள் நடந்துவிடக்கூடாது என்பது குறித்த விழிப்புணர்வுக்காகவும் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்கவில்லை. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கவில்லை, டெல்லி பயணம் ரத்து என்பதற்கு காரணம் எதுவும் நமக்கு தென்படவில்லை, எதுவும் அதிகாரப்பூர்வமா சொல்ல. இதை நாம் எப்படி பார்க்கிறது? இல்ல, தன்னுடைய கட்சியினுடைய பிரதிநிதியாக மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு போகிறார் என்கிற போது
முதலமைச்சர் தான் எல்லாவற்றிற்கும் போக வேண்டும் என்கிற கட்டாயம் எதுவும் இல்லை. ஒரு கட்சியினுடைய நம்பிக்கைக்குரிய பிரதிநிதியை அனுப்புகிறார். இவர் போகாததற்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். தனிப்பட்ட காரணம் என்பது அரசியல் காரணமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவருக்கு உடல்நிலை சார்ந்து ஏதாவது பின்னடைவு இருக்கலாம், ஏதாவது போக வேண்டிய இந்த நேரம் போக வேண்டாம் என்று இருக்கலாம். எல்லாவற்றையுமே பகிரங்கப்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் தலைவர்களால் வாழ முடியாது. அது ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு. உண்மையாவே அந்த இந்தியா கூட்டணி மிகப்பெரிய உருவம் பெறுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப காரணம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கண்டிப்பா, ஏன்னா அவர் இருந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அடுத்த நாள் சிறைக்கு போகிறான்றோடனே அதற்காகவே ஏறக்குறைய இது முன்கூட்டியே வைக்கப்படக்கூடிய ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் முக்கியமானவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர் இல்லாமல் ஒரு கூட்டம் அது முழுமை பெறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் தான் ரொம்ப பெரிய சிரமம் இருக்கிறது. அதை வெற்றி பெற்று விட்டார்கள். ஏறத்தாழ கூட்டணியை பாஜகவிற்கு எதிரான மோடி வேண்டாம் என்று சொல்வதற்கான ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. அது வெற்றிகரமாக நிகழ்ந்தேறிவிட்டது. அடுத்த கட்டம் என்பது இனிமே தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்பு தான் அடுத்த கட்ட முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது. இது ஒரு ஆலோசனை கூட்டம் தான். அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் தான். அதனால அமைச்சரவை சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவர் போகலைன்னா நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு நியாயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லை, ரிசல்ட்டே வரல என்ன. சரி, அதனால இதுக்கு அவர் போகணுங்கிற அவசியம் இல்லை. டிஆர் பாலுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய மூத்த தலைவர், அவர் போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் பிரதமர் மோடிக்கு வந்துடுறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. கன்னியாகுமரியில் 3 நாள் தொடர்ச்சியான தியானம். இந்த தியானத்தை நீங்க எப்படி பார்க்கீங்க? ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு தேர்தல் முடிவடையக்கூடிய தருவாயில் அவர் ஒவ்வொரு தேர்தலையும் இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இங்க விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிந்ததற்கு மறுநாள் கூட தியானம் செய்யலாமே. ஏன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிற தேதியிலே அவர் தியானம் செய்ய வருகிறார்? அந்த தியானத்திற்கு எவ்வளவு செலவாகிறது? தனி விமானத்திலிருந்து, ஹெலிகாப்டர் பயணத்திலிருந்து, காவலர்கள் போக்குவரத்திலிருந்து, காவல்துறையினுடைய பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பிலிருந்து, இவ்வளவுக்கு நடுவுல தான் ஒருவர் ஆன்மீகத்தை அவர் நம்புகிற நம்பிக்கையை நிறைவேற்றுகிறார் என்பது ஒரு வேடிக்கையான விஷயம்தான். அப்ப மௌனமான தேர்தல் பிரச்சாரம் என்று வேணால் சொல்லுங்கள், அதை தியானம் என்று சொல்லாதீர்கள். தியானம் என்கிற ஒரு நாடகத்திலே அவர் இன்றைக்கு பங்கேற்கிறார். அது தேர்தல் முடிவுக்கு வருகிற நேரத்திலே ஓட்டு போட போறான், 7ஆம் கட்ட தேர்தலுக்கு ஓட்டு போட போறாங்கிறதுக்கு முதல் நாள் போய் நீங்க தியானம் என்கிற பேர்ல போய் ஒரு பாறையில போய் உட்கார்ந்தா அது லைவ் டெலிகாஸ்ட் ஆகும். அதை பார்த்துட்டு ஓட்டு போட போறவனுக்கு ஒரு உள்ளுணர்வுல பாருங்க அவர் தியானம் இருக்கிறாரு என்கிற ஒரு பெரும்பான்மை மத உணர்வுகளை தூண்டுகிற ஒரு மௌன பிரச்சாரம் என்று வேணாலும் அதை சொல்லலாம். இது இந்த மாதிரி தியானத்தில் ஒரு 2ஆம் கட்டத்திலே கூட தொடங்கியிருக்கலாம், 3ஆம் கட்டம் இன்னும் விமர்சையா ஒவ்வொரு கட்டத்துக்கு முன்னாடியும் தொடங்கியிருக்கலாம்ல. கடைசி கட்டம் வெறும் 54 தொகுதிகள் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. இந்த நேரத்துல போயிட்டு இது பண்றது இதுவுமே அரசியல் தான் அப்படின்னு சொல்றது ஒரு எதிர்க்கட்சி மனநிலையிலேயே பார்வை இருக்காது. 2019 இதே உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய கேதார்நாத் என்கிற இடத்துல போய் இதே தியானத்தை செய்யறாரு. தேர்தல் நேரத்திலே மட்டும் தியானம் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? பக்தி என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். இப்ப கல்யாணம் நடத்துறோம், நம்ம ஒரு வசதி படைத்தவரா இருக்கிறாரு அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேரை கல்யாணத்துக்கு அழைக்கிறாரு. ஹனிமூனுக்கு தனியாக தானே போவாங்க. அந்தரங்கம் என்பது தனிமையானதுன்னு கடவுளுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்தரங்கம் தானே பக்தியா இருக்க முடியும். ஊரை கூட்டி நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்று காட்டிக்கொள்வது, கேமரா லைவ்ல ஒளிபரப்பாகும் போது காட்டிக்கொள்வதுங்கிறதெல்லாம் எப்படி பக்தியில சேரும்? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், 5 வேளை தொழுகை செய்யக்கூடியவர். அவர் தொழுகை செய்த ஏதாவது ஒரு படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல. இப்ப தனிப்பட்ட வழிபாடு என்கிற விஷயத்தை விளம்பரப்படுத்தி கொள்ளுகிற வழக்கம் என்பது சரியான வழக்கம் இல்லை என்பதை அவர் செய்து காட்டியிருக்கார்ல. நீங்கள் எதற்காக அதை செய்யறீங்க? எதற்காக தியானம் இருக்கிறீங்க? நீங்க இப்பதான் தமிழ்நாட்டுக்காரன் பொக்கிஷத்தினுடைய சாவிகளை பூரா ஒளிச்சு வச்சிருக்கிறான்னு திருட்டு பட்டம் சாட்டினீங்க. ஒரு வாரம் கூட ஆகல. அதே தமிழ்நாட்டுக்கு திருடர்கள் பொக்கிஷத்தினுடைய சாவியை ஒளித்து வைத்தவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிய திரும்ப. இல்ல சார், மோடி ஒரு பப்ளிக் ஃபிகர் சார், இந்தியாவின் ஒரு தெரிந்த முகம், உலகளவில் தெரிந்த முகம்னும் போது மீடியாக்களுடைய ஃபோக்கஸ் தானாவே சேரும் இல்ல. இது கேமரா அந்த பக்கம் திரும்பல. இப்ப திருப்பதி கோயிலுக்கு இந்த நடிகர் வந்தாரு, இந்த தலைவர் வந்தாரு அப்படின்றத கேமரா உடனே திருப்புறாங்க, செய்தியாக்குறாங்கல்ல. அந்த மாதிரி தான் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மாநிலத்திற்கான ஒரு நிதி ஆதாரத்தை பெற்றுவிட்டு டெல்லியினுடைய ஒரு பேச்சுவார்த்தையில மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தபோது காமராஜர் திரும்பி வருகிறார். காமராஜரினுடைய தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய நிதி ஆதாரத்தை தந்து இவ்வளவு பெரிய தொழிற்சாலைகளை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமாய் அமைந்திருக்கக்கூடிய
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களே வருக வருக அப்படின்னு போஸ்ட் விட்றான். விமான நிலையத்திலேருந்து இறங்கும்போது அவர் பார்க்குறாரு, போஸ்ட்டில் எவன் பேர் இருக்குன்னு கேட்டால் அவனையெல்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, தினசரி ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். இன்று பள்ளிக்கூடத்துக்கு வருகை தந்த ஆசிரியர் அவர்களே வருக வருகன்னு போஸ்ட் விட்டுவாங்களா? அவருடைய கடமை அவர் செய்கிறாரு. தாலுகா ஆஃபீஸுக்கு தினசரி தான் தாசில்தார் போவார். சொல்லுவாங்களா வருக வருகன்னு வரவேற்கிறேன்னு? ஒருவன் தன்னுடைய கடமையை செய்வதற்கு விளம்பரப்படுத்திக் கொள்வது என்பது சரியான அரசியல் நடவடிக்கை அல்ல சார். அது காமராஜர் காலம், இது கம்ப்யூட்டர் காலம் சார். இது 21ஆம் நூற்றாண்டுல உட்கார்ந்து இன்னைக்கு கவுன்சிலர் கூட ஆடி கார்ல போறாங்க. இன்னைக்கு வந்து பெரிய பிரபலமாக தன்னை ஒரு விளம்பர மோகத்தில் அவங்களுமே போஸ்டர் அடிச்சுக்கிறாங்க, பேனர் வைக்க சொல்றாங்க. இந்த கல்ச்சர் இருக்குதானே? ஏன் பிரதமர் அதில் சளைத்தவரா என்ன? அவருமே சளைத்தவர் கிடையாது இல்லை. அந்த விளம்பரத்தை அவர் எதிர்பார்க்கலனாலே அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவருக்கான அந்த விளம்பரத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படிதான் பார்க்கப்படும். ஜனநாயகத்தின் மாண்பு குறித்து நான் பேசும்போது சரி, ஜனநாயகத்தினுடைய கீழ்மை குறித்து சிறுமை குறித்து நீங்க பேசுறீங்க. எப்படி ஜனநாயகம் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணத்தை நான் நினைவுபடுத்துறேன். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படி இருக்கவே கூடாது என்ற அர்த்தம் அல்ல. மோடி கிட்ட மட்டும் நம்ம கொஸ்டின் பண்ணும்போது எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இன்னைக்கு. அதுதான் உதாரணத்துக்கு சொன்னேன். திருப்பதி கோயிலுக்கு போகும்போது ஒட்டுமொத்த கேமராவும் அந்த பக்கம் திரும்புது. இன்னைக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு போய் உட்காந்து தியானம் பண்றாருன்னா எல்லா கேமராவும் அந்த பக்கம் திரும்புது. நம்ம அதை எப்படி அவரால் தடுக்க முடியும்? அவர் தடுக்க முடியுமா என்ன? அவர் தடுக்க முடியாது. அவர் தானே கேமராவை கூட்டிட்டு போறாரு. அவர் எப்படி தடுப்பாரு? சரி, அழைச்சிட்டு போறதே அவர் தானங்க. என்னை விட சிறந்த நடிகன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் சொல்றாரு மோடியா. எந்த அளவுக்கு வேஷம் கட்ட முடியாது அவர் அளவுக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு இல்லையா? அப்ப இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, தனி மனித நடவடிக்கை. நீங்கள் வந்து ஒரு பொதுத்துறை சார்ந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வந்து பிரதமர் போறாருங்கிறது தவறு கிடையாது. பொது வாழ்க்கை சார்ந்து நம்ம பேச முடியாது. ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னா முதலமைச்சர் போறாரு, பிரதமர் போறாருங்கிறத விமர்சிக்க முடியாது. நம்ம தியானம் இருப்பதுங்கிறது யாருடைய நலன் சார்ந்தது நான் கேட்கிறேன். தியானம் இருப்பது நாட்டு நலன் சார்ந்ததா? யார் சார்ந்தது? அது தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது. இப்பவுமே ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இல்ல. இப்பவுமே அது ஒரு தனிநபர் அவருக்கான தியானம், அவருக்கான ஆன்மீக தேடல்ல தான் அவர் இருக்காரு. அண்ணாமலை சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ஒரு தனியார் நிறுவனம் ஆர்கனைஸ் பண்ணதுல அவர் வந்து பங்கேற்கிறாரு. அது அவருக்கானது. அது இதையே நீங்க உட்காந்து அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்றாரு அவரு. அரசியலுக்காக தியானம் இருந்தால் அது அரசியல் ஆக்காமல் என்ன செய்வாங்க? சரி, உங்களுடைய நோக்கம் என்ன? தான் நம்முடைய ரிசல்ட் என்னங்கிறது ஒன்று இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டில் எத்தனையோ ஞானிகள் தியாகிகள் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தியானம் இருப்பதை வந்து இவ்வளவு பெரிய விளம்பரப்படுத்தி கொண்டு இவ்வளவு பெரிய அரசு வரிப்பணங்க, உங்களுடைய வரிப்பணமும் என்னுடைய வரிப்பணமும் அவரை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு காவல்துறை வந்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க. அவர் வருகிற விமானம் யாரோட காசு? அவருக்குன்னு தனி ஹெலிகாப்டர் கொடுக்குறீங்க, தனி விமானத்தில் அவர் வர்றாரு அப்படின்னா அந்த காசெல்லாம் மக்களோட வரிப்பணம் தானே. யாருடைய வரி பணத்துல யார் தியானம் இருக்கிறது? தியானம் உங்க வீட்டு அறையில உட்காந்து நீங்க இருங்க, நாங்க என்ன வேணாம்னு சொல்றோமா? தியானம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் இல்ல சார்? வேற எந்த தலைவர் தியானம் இருக்காங்க? கடந்த காலங்கள்ல தியானத்தை தியானத்தை வந்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியை தவிர இன்னொரு தலைவர் யார் இருக்கா? தியானத்தை தவிர்த்து தங்களுடைய பர்சனல் நிகழ்வுகளுக்காக பல பேர் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவின் பல அரசியல்வாதிகள் பயன்படுத்துறாங்கல்ல. அரசு பயணத்துல தானே போயிட்டு வராங்க. அதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ஏன் அம்மையார் ஜெயலலிதா உதாரணம் இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா கொடநாடு போனாங்கன்னா எந்த அளவுக்கு போக்குவரத்து பந்தோபஸ்து கொடுப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கொடைக்கானல் போனார்னா அங்கேயுமே சில நிகழ்வுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய புரோட்டோகால். அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். இதையெல்லாம் தவிர்க்க முடியாது அல்லவா? அது ஓகே, நீங்க சொல்ற வந்து பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா. ஆனால் தியானம் என்கிற தனிப்பட்ட விஷயத்திற்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரமான ஒரு ஏற்பாடு செய்வது என்பது என்ன வகையான ஆன்மீகத்தில் சேரும்? ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? இது தியானம்னு யாராவது ஒரு ஆன்மீக நம்பிக்கை உடையவர்கள் இதை ஒப்புக்கொள்வார்களா? கார்பரேட் சாமியார்கள் வேணா ஒப்புக்கொள்ளலாம். உண்மையான பக்தி உடையவர்கள் இதுதான் தியானம் என்பதை ஒப்புக்கொள்வார்களா? நிச்சயமா ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. இந்த நாட்டில் எவ்வளவு பேர் ஆன்மீகத்துக்காக வாழ்ந்திருக்கான். தனக்கென்று சொந்தமாக ஒரு திருவோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது, அதுதான் துறவு நிலை என்றெல்லாம் இந்த மண்ணிலே பேசப்பட்டிருக்கிறது ஆன்மீகத்தில். அதனால இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் சேராது. முதல்ல நீங்கள் தேர்தலுக்காக நடத்துகிற இன்னொரு நாடகம். தியானம் என்பது தேர்தல் நாடகம். இந்த கடைசி 57 தொகுதியில போய் அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிரும் சார்? இது அப்படி டார்கெட் பண்ணா பெருசா நம்பர்ஸ் இருக்கிற இடத்துலயே அவர் வந்து அந்த மாதிரி தியானத்தை எல்லாம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இந்த கடைசி கட்ட இந்த வாக்குப்பதிவை வந்து குறி வச்சு அவர் பண்றாருன்னு சொல்ல வரீங்களா? எப்படி? ஏன் ஒரு 57 சீட்டு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமை வந்தா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அவர் சேர்த்துக்கொள்ள மாட்டாரா என்ன? தேவைதான், ஒண்ணு கூட தேவைதான். ஒரு நம்பர்ல ஆட்சி. விவேகானந்தருடைய இயற்பெயர் என்ன? நரேந்திரர். அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்குது நாளைக்கு. இவர் கரெக்டாக விவேகானந்தர் பாறையில் போய் உட்கார்றாரு.
இது லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது எல்லா தொலைக்காட்சியிலையும். அப்போ நம்ம ஊர் துறவியாக இருக்கக்கூடிய புகழ்மிக்க சுவாமி விவேகானந்தாவினுடைய பாறையில் போய் மோடி அவர்கள் தியானம் இருக்கிறாருன்னு மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனுடைய மனதுக்குள்ள ஒரு மௌன ரீதியான ஒரு பிரச்சாரத்தை, ஒரு அசைவை அது உண்டாக்காதா? இது தேர்தல் பிரச்சாரம் கிடையாதா? திட்டம் போட்டு செய்றீங்க எப்படி? அதென்ன மேற்கு வங்க தேர்தல் நடக்கும்போது தான் உங்களுக்கு சுவாமி விவேகானந்தா ஞாபகம் வருமா? உங்களுக்கு மிச்ச நாளா ஞாபகம் வராதா? இது தேர்தல் பிரச்சாரம் இல்லையா? திடீர்னு என்ன உங்களுக்கு வந்து பக்தி வருது? கோவில் கோயிலா போறதுக்கு அங்க நாட்டில் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம யோகா இருக்கிறதுக்கும் தியானம் இருக்கிறதுக்குமா பிரதமர்? யோகா பண்றதுக்கு ஒரு யோகா மாஸ்டர் போதும். அதுக்கு பிரைம் மினிஸ்டர். தெருவில் எத்தனை யோகா மாஸ்டர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர். அவங்கெல்லாம் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்கிற விவசாய வேண்டாம். பக்தி என்பது தனிப்பட்ட விஷயம், இது பொது விஷயம். மக்களுடைய வரி பணத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடு செஞ்சு ஊடகங்கள்ல தலைப்பு செய்தி ஆவதற்கான தியானத்தை நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரமாக பார்ப்பீர்களா, தியானமா பார்ப்பீர்களா? அதுதான் நான் கேட்கிறேன். குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் வந்து தன் தொழுகையை விளம்பரப்படுத்தி கொண்டாரா? அது அவருக்கும் இறைவனுக்குமான உறவுங்க. அது இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை என்பது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது எனக்கும் கடவுளுக்குமான அந்தரங்கமான விஷயம். அது உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அது என்றைக்கு நான் உங்களிடத்தில் அதை சொல்ல தொடங்கிட்டேனோ அது மத பிரச்சாரம். இவர் செய்யறது அதுதான். மோடியின் தியானத்தை பார்த்து ஏன் இப்படி எல்லாம் பதற்றம் அடைகிறார்கள் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு எல்லாம் பிஜேபி தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏன் இந்த பதட்டம்? அவர் தியானம் தனியா பண்ணிட்டு போறாரு, நீங்க பதறுவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அவர் வெற்றி பெற்று விடுவான்றத இதையெல்லாம் வைத்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகத்தை நீங்க அரங்கேற்றீங்களா? கேமராவை அணைத்து விட்டு தியானம் செய்ய வேண்டும் என்று தான் நம்ம கேட்டுக்கிறோம். இதையெல்லாம் விளம்பரப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று. எதெல்லாம் நீங்க விளம்பரப்படுத்துவீங்க? எல்லாமே விளம்பரமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். விளம்பரத்தாலே உயர்ந்தவன் புகழ் நிரந்தரம் ஆகாதுன்னு இருக்கான். ஆட்சி முடிவுக்கு வருகிறது, கடைசி கட்ட நாடகம் இந்த தியானம் என்பதுதான் என்னுடைய கருத்து. வேலையற்ற இளைஞர்கள் 84% இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே, இளைஞர் சக்தியை வீணடிக்கிற இந்த நாட்டிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யாமல், ராணுவ வீரர்களுக்கான வேலை வாய்ப்பிலே கூட கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் 4 ஆண்டு காலம் மட்டுமே வேலைக்கு எடுத்துக்கொண்டு உன்னை தெருவில் விட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்தை இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு கூட நீங்கள் வந்து உண்மையாக இல்லை என்கிற பட்சத்தில் நீங்கள் நடத்துகிற நாடகம் தேர்தல் நாடகம். இது எப்படி வந்து தியானத்தில் சேரும்? ரைட். ஜூன் 4 ரிசல்ட்ல நமக்கு தெரிந்துரும் சார். ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாற்றங்கள் இங்க இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல இயல்பா தான் இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? திமுகவை பொறுத்தவரையில் நீண்டகால குற்றச்சாட்டு, திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்குள்ள குற்றச்சாட்டு, ஒரு மாவட்ட செயலாளரை 30 ஆண்டு காலமாக வைத்திருப்பது. 30 ஆண்டு காலம் என்பது ஒரு தலைமுறை. மாற்றவே முடியாத மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளை திரும்ப திரும்ப அவர்களே வந்து அதிகாரத்தில் இருக்கிறார்களே, சுழற்சி முறையிலே எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்கிற ஒரு குமுறல் வந்து திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியிலே உண்டு. அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்பது நெடுநாள் கோரிக்கை. ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்கு பின்பாவது புதிய இளைஞர்களுக்கான, திமுகவினுடைய புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்கான, புதிய இளைஞர்கள் வருகைக்கான ஒரு வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்பது பலருடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முற்றிலுமாக பழையவர்களையும் புறக்கணிக்க முடியாது. அதே சமயத்தில் முழுக்க முழுக்க புதியவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டும் ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது என்கிற காரணத்தினால கொஞ்சம் இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு சில மாற்றங்கள் நிகழலாம். சரி, அதாவது மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், மந்திரிகள் மாற்றமும் இருக்கும் அப்படியா? அப்படி வேண்டுமானால் இருக்கலாம். மந்திரிகள் மாற்றமா, இலாக்கா மாற்றமா? அது வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த மாற்றம் குறித்தும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தவில்லை. ஆமா. ஆனால் மாற்றம் வேண்டும் என்பதற்கான ஒரு மௌன புரட்சியாக அது நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும், அந்த அளவில் மட்டும் என்னால் சொல்லலாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலாளர்களா இருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயகமா ஒரு கட்சிக்குள்ளார அப்படின்னு அங்க இருக்கிற நிர்வாகிகள் ரொம்ப புழுங்கி ரொம்பவும் வருத்தப்படுறதா நீங்களுமே வந்து செய்திகள் வாயிலாக கேட்டதை நீங்க பதிவு பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி 30 ஆண்டுகளுக்கு மேலாக 25 ஆண்டுகளாக குறுநில மன்னர்கள் போல ஒருத்தர் உட்காந்துருக்கவங்க ஒரு 5 பேர் அப்படி மாற்ற முடியுமா? என்ன வாய்ப்புகள்? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் முக்கியமான ஆட்கள் இவங்களெல்லாம் மாத்திர முடியுமா? அப்படி மாத்திட்டு அங்க அரசியல் செய்து விட முடியுமா? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அங்க லாபி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி மாற்றங்கள் திமுகவில் அப்படி ஒரு அதிரடி மாற்றங்கள் இருக்குமான்னு கேட்கிறேன் நான். மாற்றங்கள் நிகழும், நிச்சயமா நிகழும். என்ன காரணம்னா, தனிநபர்கள் சார்ந்ததல்ல இயக்கம். எப்பொழுதுமே எந்த அரசியல் கட்சியுமே ஒரே ஒரு நபரை காட்டிதான் அப்படின்னு கிடையாது. இப்ப கலைஞரே இல்லை,
திமுக இயங்காமல் இருக்கிறதா? அண்ணா மரணிக்கிற போது இதோடு திமுக முடிந்தது என்று நம்பியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அண்ணாவினுடைய காலத்திற்கு பின்பு அது இன்னும் அசுர வளர்ச்சியை தான் திமுக அடைந்தது. எப்பொழுதுமே தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. கொள்கைகள் தான் நிலைத்திருக்குமே தவிர எதுவுமே நிலைத்திருக்காது. தர்பார்னா அரசாங்கம் மாறிக்கொண்டே இருக்கும், தலைவர்களும் மாறிக்கொண்டே தான் இருப்பாங்க. அதனால சுழற்சி முறையில் பல பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது புது ரத்தம் பாயும் என்று சொல்வதை போல புதிய எழுச்சி வரலாம், புத்துணர்ச்சி வரலாம். உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவின்றது நீண்ட காலமாகவே பேசிட்டே இருக்காங்க. அதுவுமே இந்த மாற்றங்கள்ல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை திமுகவிற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டால் மட்டும்தான். நெருக்கடி நிலை என்பது தலைமைக்கு அவர் உதவியாக இருப்பார், நிர்வாக ரீதியாக அவருக்கு அவர் பயன்படுவார் என்று கருதினால் மட்டும் அதை செய்வார்களே தவிர அதிரடியாக உடனே செய்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை நான் மறுக்க மாட்டேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகள் மாற்றங்களையும் நம்ம பார்க்கணும்ல. அதிமுகவில் மாற்றங்கள் இருக்குமா? அதிமுகவில் அல்லது அந்த கட்சிக்குள்ளார இந்த ரிசல்ட்டுக்கு பிறகாக என்ன மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவிலே எந்த மாற்றமும் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புறேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் ஏற்கனவே பலவீனப்பட்டு வாக்கு வங்கியிலே குறிப்பிட்ட சதவீதத்தை இழந்து நிற்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் மீண்டும் பிளவுகளையோ மீண்டும் உதிர்ந்து போகிற ஒரு சூழ்நிலையோ உடைகிற சூழ்நிலையோ அனுமதித்தால் இந்த கட்சி ஒரு சிறு கட்சியாக மாறிவிடும். இந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் அவர்கள் வேலை செய்வார்களே தவிர மறுபடியும் இன்னொரு முறை உடைப்பதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், நான் உறுதியாக நம்புறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் போனதுனாலேயோ சசிகலா போனதுனாலேயோ டிடிவி தினகரன் போனதுனாலேயோ ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி குறைந்து இருக்கிறது. கட்சி மொத்தமாக போய்விடல, கட்சி எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட்டிருக்கிறது, வலிமை குறைந்திருக்கிறது. திமுகவிற்கு சமபலமாக இருக்கிற அதிமுக என்பது மாறி இவர்களுடைய சமபலம் என்பது கொஞ்சம் குறைவாகிவிட்டது. அதை மேம்படுத்துகிற வேலையைத்தான் செய்வார்களே தவிர இன்னொரு முறை உடைவதை அவர்கள் விரும்ப மாட்டார். ஏன்னா உடைஞ்சிச்சுன்னா யாருக்குமே ஆதாயம் கிடையாது. அதை நான் நம்புறேன் உறுதியா. அவர்கள் உடைவதற்கு இனி அனுமதிக்க மாட்டார்கள். ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பை உருவாக்குவதற்கு வேண்டுமானால் முயற்சி செய்வார்கள். அது தலைமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. இரண்டாம் கட்ட தலைவர்கள், அணியில் இருக்கிறவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, ஏற்கனவே கட்சியில் ஒன்றிய செயலாளர் இருந்தவங்க, அப்படி ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறவர்களை பேக்கேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரைட். தலைமை ஏற்க மாட்டாங்க. ஏன்னா ஒற்றை தலைமைன்னு அவங்க முடிவெடுத்த பின்னாடி இன்னொரு தலைமையை கொண்டு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களையோ மாவட்ட செயலாளர்களையோ ஒன்றிய செயலாளர்களையோ கட்சி நிர்வாகிகளையோ தன்மையப்படுத்துகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக செய்வார் என்று நான் நினைக்கிறேன். பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை சொல்றாரு, அதிமுக அணைய போற விளக்கு, நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு அவர் ஏதோ பொடி வச்சு பேசுறாரு. உங்க பார்வையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கறீங்க அவர் சொல்றதை? அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை கிடையாது. இன்னொரு கட்சியை குறித்து இப்போ நான் பாஜக தேர்தலுக்கு பின்பு சுக்குநூறாக உடையும் நான் சொல்றேன்னா அவர் ஏற்றுக்கொள்வாரா? அந்த கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பது அவர் தான் நிர்வாகம் பண்றாரு. இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து திடீர்னு டிடிவி தினகரனை பார்த்து நீ தான் அடுத்த அதிமுகவுக்கு தலைவர்னு அண்ணாமலை சொல்றாரு. ஓபிஎஸ் பார்த்து சொல்றாரு இவர் தலைமையில தான் இனிமே அதிமுக இயங்கும்லாம் அவர் சொல்றாரு. இது என்ன கரகாட்டக்காரன் காரா? யார் வேணாலும் வச்சுக்க முடியுமா? அதை எப்படி இப்படி பேச முடிகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுக என்கிற கட்சி உருவாகும் போது அண்ணாமலை பிறக்கவே இல்லையே. அந்த கட்சியினுடைய வசீகரம் என்ன, அந்த கட்சியினுடைய தலைமை எப்படிப்பட்டது, அதனுடைய கட்டமைப்பு எப்படிப்பட்டதுன்னு இவருக்கு என்ன தெரியும்? இவர் அரசு அதிகாரியா இருந்தவர், அரசியலிலே இவர் ஆலங்கால் பட்டவர் கிடையாது. ஒரு சாதாரண தொண்டனுடைய உணர்வுகள் என்னவாக இருக்கும், ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு என்ன மனநிலை இருக்கும், ஒரு கட்சி எப்படி ஒருங்கிணைப்பு செய்வது. ஏன்னா ஒரு மாநாடு நடத்துறாரு அதிமுகவுடைய மாநாடு எடப்பாடி பழனிசாமி, எவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டுறாரு. பாஜக சார்ந்தவர்கள் நடத்துற மாநாட்டில் கூட்டம் இருக்கா? நாற்காலி, காலி நாற்காலி தானே கிடக்கு. இப்போ நீங்க மத்திய அரசாங்கத்தை இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டை ஆள முடியல உங்களால, கட்சி நடத்த கூட முடியல. ஆள்வதுங்கிறது அப்புறம், கட்சி நடத்த முடியல உங்களால. உங்க கட்சியில இவ்வளவு ஓட்டையை வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு கட்சி அப்படி போயிடும் இப்படி போயிடும், என்ன ஜோசியக்காரரா நீங்க? உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். 52 வருடங்கள் ஆகிவிட்டது அதிமுக தோன்றி. 72ல் தொடங்கப்பட்ட கட்சி அது. அவங்க 35 வருஷம் அதிகாரத்தை பார்த்துருக்காங்க, முதலமைச்சராக இருந்திருக்காங்க, பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, பல வரலாறுகளை படைச்சிருக்காங்க. அந்த கட்சியை உடைச்சு தன்மையப்படுத்தணுங்கிற ஆசையில தானே நீங்க ஜெயலலிதா பத்தி பேசுறீங்க, தேவையில்லாத விமர்சனத்தை எல்லாம் பண்றீங்க, அண்ணாதுரையை பத்தி தவறா பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? அண்ணாவை பற்றி நீங்கள் அவதூறாக பேசி நீங்கள் அந்த கட்சியிலேருந்து தொண்டர்களுக்கு வெளியே கொண்டு வந்துட்டீங்களா? ஜெயலலிதா பற்றி பேசினா நீங்கள் உங்களுக்கு ஆள் வந்துருவாங்களா? இந்துத்துவ தலைவர்னு சொல்லிட்டா எல்லாரும் உங்கள் பக்கம் வந்துருவாங்களா?
தேசிய கட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தனிமரம், ஒரு நாளும் தோப்பாகாது. நான் பாஜகவுக்கு மட்டும் சொல்லல, எந்த தேசிய கட்சிக்கும் இங்க தமிழ்நாட்டுல வேலை கிடையாது. எல்லா கட்சியும் அப்புறம் காங்கிரஸ் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு பர்டிகுலரா காங்கிரஸ் சொல்லணும், கம்யூனிஸ்ட் எல்லாரையும் ஆமாங்க சேர்த்து தாங்க சொல்றேன். சரி, ஓகே. தேசிய கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா ஆம் ஆத்மி மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும், உங்களுக்கு ஆம் ஆத்மியை கூட சேர்த்துக்கங்க. எல்லா கட்சிக்கும் ஒரே நிலைப்பாடு தான். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அவர்கள் ஒரு தொங்கு சதையாக, ஆறாவது விரலாக இருக்கலாம். பிஜேபி ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறோம், ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு டபுள் டிஜிட்னாங்க, நாங்க இத்தனை சீட்டு வெற்றி பெற போறோம்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்களா? இந்த ஜூன் 4 ரிசல்ட் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருமே டெபாசிட் பெற மாட்டார்கள். பிஜேபி ஒருவர் கூட வெற்றி பெற மாட்டார்கள். யாரும் டெபாசிட் பெற மாட்டார்கள். ஏதாவது அவர்கள் அதிகபட்சமாக வேலை செய்த ஏதாவது ஒரு தொகுதியில் 1% 2% வாக்கு வங்கி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம். வெற்றி வாய்ப்பு கிடையவே கிடையாது. சரி, அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லையே, அப்புறம் இவங்களுக்கு எப்படி வெற்றி பெறுவாங்க? ஓகே. வெற்றி முழுக்க திமுக சைடு தான் இருக்கு. திமுகவின் பக்கம் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க திடீர்னு ஒரு கூட்டணியை நாங்கள் உடைத்து விட்டோம், திடீர்னு ஒரு கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம், திடீர்னு ஒரு கூட்டணியிலேருந்து நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் இந்த ட்ராமாலாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் மட்டும் ஒன்று கூடுறதுன்னு இருக்குல்ல, திருவிழாவில் ராட்டினம் சுற்றுற மாதிரி, திருவிழாவில் சவு மிட்டாய் விற்கிற மாதிரி, பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரிலாம் நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. அரசியலுக்கு ஒரு நிரந்தரமான நம்பகத்தன்மை வேண்டும். அந்த நம்பகத்தன்மையை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. அவங்க தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க. அதனால் கான்கிரீட்டான உறுதிமிக்க வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்துல யாருமே இல்லையே. ரைட், இந்த முறை யாரும் இல்லை. அறுதி பெரும்பான்மைன்றது ரொம்ப முக்கியம். 272 எம்பிக்கள் பெற்றால் மட்டுமே அதிகாரத்தை பெற முடியும். அந்த அறுதி பெரும்பான்மையில் யாருக்கேனும் சிக்கல். இந்தியா கூட்டணியில் தான் திமுக இருக்குது. ஒருவேளை பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் மற்ற மாநில கட்சிகளின் தயவை கோரும். அப்படின்னும் போது இங்க பெரிய வெற்றி நீங்க திமுகவுக்கு தான் இருக்குன்றீங்க. ஒருவேளை அப்படி இந்த பக்கம் ஒரு ஆதரவை கேட்கிறார்கள் என்றால் வாய்ப்புகள் இருக்கா? கண்ணு கட்டிய தூரம் வரை வாய்ப்பு இல்லை. ஓகே. காரணம் என்னன்னா, அதிகார பகிர்வு சார்ந்து கடந்த காலங்களிலே பாஜகவோடு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. வாஜ்பாய் காலத்தில், கலைஞர் அவர்கள் காலத்தில் கூட்டணி நடந்திருக்கிறது. அது மறுக்க முடியாது. இந்தியா கூட்டணி அவ்வளவு பெரிய பலவீனத்தை சந்திக்கும் என்று நான் நம்பல. மாநில கட்சிகளினுடைய எழுச்சியின் காரணமாக இந்த முறை இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதனால இந்தியா கூட்டணிக்கு அவ்வளவு பெரிய தொய்வோ அவ்வளவு பெரிய பின்னடைவோ வராது. பாஜகவிற்கு தான் இந்த முறை பின்னடைவு ஜாஸ்தியாக இருக்கிறது. அதனால அவர்களுடைய நிலை என்ன என்று நம்மளால சொல்ல முடியல. நிச்சயமாக இந்தியா கூட்டணி வரலாம். சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் வியூக விற்பனர் இங்க வந்திருந்தது. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்ததாக சில செய்திகள்லாம் வருது. அவருமே பிஜேபி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கடந்த காலங்களில் அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட பலருக்கு வேலை செஞ்சிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கிறது? அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சரோடும் பேசிவிட்டு சில முடிவுகளை நீங்க இப்படி எடுங்க, ஒருவேளை பிஜேபி ஆதரவு கோரினால் நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனதாக சில செய்திகள் வந்தது. நீங்களுமே அதை பார்த்திருப்பீங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? 140 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் 90 கோடி வாக்காளர்களின் மனநிலையை யாராலும் கணித்து விட முடியாது. பிரசாந்த் கிஷோர் பல மாநிலங்களில் கணித்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் யார் யாருக்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களா? அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அப்படிதான் இருந்திருக்கு. எப்பொழுதுமே ஒரு அலையில் மேலே பயணம் செய்கிற போது அந்த அலையோடு சேர்ந்து சில வெற்றிகளை ஜோசியக்காரன் 4 சொல்லும்போது ஒன்று பலிக்குது. அதனால ஜோசியம் விஞ்ஞானபூர்வமானது என்று நான் ஏற்க மாட்டேன். இவருடைய வியூகங்கள் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம். இந்த முறை அப்படித்தான் வெற்றி பெறும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பேக்கேஜா ஒரு பணம் வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான். அவங்க ஒன்றும் தன்னிச்சையான தன்னெழுச்சியான சுதந்திரமான ஒரு அமைப்பும் கிடையாது. அவங்க திமுக பணம் வாங்கிட்டு திமுக வேலை செய்வாங்க, பிஜேபி பணம் வாங்கிட்டு வேலை செய்வாங்க. அப்படித்தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால இவர்களுடைய முடிவை மக்களின் முடிவாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மக்களின் மனதுக்குள்ள என்ன இருக்கிறது, வாக்குச்சாவடிக்கு போய் அந்த பட்டனை அழுத்துற வரைக்கும் என்ன மனநிலையில் இருக்காங்கிறத நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா தொடக்கும் போது என்ன சொன்னாங்க, 400 சீட்டு வெல்வோன்னு சொன்னாங்க, 300 வரும்னாங்க, 200 தான் வருங்கிறாங்க கடைசியாக ஒரு கருத்து கணிப்பில். ராகுல் காந்தி 150 வராதுங்கிறாரு. அப்போ பாதிக்கு பாதி குறைந்து கொண்டிருக்கிறது கருத்து கணிப்பிலேயே. அப்போ நம்ம அதை உறுதிப்பட சொல்ல முடியாது. அதனால அவருடைய கருத்தை நம்ம முதன்மைப்படுத்தி நம்ப வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. நான் கலைஞர் அளவுக்கு ஃபோர்ஸா இந்த முறை சில அதிரடி மாற்றங்களை நிகழ்த்துவாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? எல்லாவற்றையும் காலம்தான் தீர்மானிக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய அதிருப்தியோ யார் மீதான குற்றச்சாட்டோ பெரிய பூகம்பமோ வெடிக்கலை.
அதனால அதிரடி மாற்றத்திற்கு உடனடி அவசியம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஓகே, படிப்படியான மாற்றத்தை தான் திமுக செய்திருக்கிறது. அதிரடி மாற்றம் என்பது அதிமுகவிலே ஜெயலலிதா காலத்தில் மட்டும் நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலும் நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் அதிரடி மாற்றம் செய்திருக்கிறார் நிறைய விஷயங்களை. அதிமுகவினுடைய ஸ்டைல் தான் அதிரடி மாற்றமே தவிர திமுக வந்து படிநிலையில தான் ஒன்னா செய்வாங்க. அதனால வந்து அதிமுக வந்து லிப்ட் மாதிரி ஒரு பட்டம் நம்பிக்கை மேலே போவாங்க, அடுத்த பட்டம் நம்பிக்கை கீழே வந்துருவாங்க. திமுக வந்து படிக்கட்டு, ஏறுறதும் மெல்ல மெல்ல தான் ஏற முடியும், இறங்குறதையும் படிப்படியாக தான் இறக்குவாங்க. தடாலடியாக ஒருவரை தூக்கி எறிகிற வழக்கம் திமுகவில் கிடையாது. நிறைய விஷயங்கள் சார் நடக்க போற நிகழ்வுகள் குறித்து ஒரு அனுமானமாக தான் நம்ம இந்த கேள்விகளையுமே வைத்தோம். நீங்களுமே அதை சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ராஜகம்பீரன் சார்.